என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. காலையிலே இந்த ஆசனங்களை செய்துவிட்டால் அன்று முழுவதும் நமது வேலைகளை சுறுசுறுப்பாக செய்யலாம், தங்கு தடையின்றி செய்யலாம், வெற்றிகரமாக முடிக்கலாம் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது நிலையத்திற்கு ஸ்ரீஹரி 43 வயது இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் சீனியர் மேனேஜராக இந்தியா புல்ஸில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 43 வயது ஆகிறது. தன்னுடைய உடலை 40 வயசுக்கு மேலே போனால் ஏதாவது பிரச்சனை அங்கங்கே வந்துடும். தமது உடலை சரியாக காத்து கொள்ள வேண்டும், நோய் நொடியின்றி பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு இங்கே காலையிலும் மாலையிலும் நமது பயிற்சியாலைக்கு வந்து பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சின்ன ஆசனம்தான், ஆனால் அதனுடைய பலன் அதிகம். அதில் உள்ள வேரியேஷன்ஸ், உத்தானபாத ஆசனத்தினுடைய வேரியேஷன்ஸை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும், அதை பழகி நீங்களும் பலனடைய வேண்டும். ஆகவே வயசு 40 ஆகிவிட்டதே, நாம் எப்படி வளையிறது நிமிறது எல்லாம் கிடையாது. வயதுக்கு தக்கனபடி உடல் வளையும் தன்மைக்கு தக்கனபடி ஆசனங்கள் இருக்கிறது. அவைகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் செய்தாலே போதுமானது. இன்றைக்கி பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் டைம் இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் திடீரென்று உடல்நிலை குறைவு ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் 3 மாதம் 4 மாதம் படுத்துக்கொள்வார்கள். பிஸ்னஸ் கெட்டுவிடும். அந்த மாதிரி நிலைக்கெல்லாம் போகக்கூடாது. ஆகவே அனுதினமும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம உடலை பேண சில ஆசனங்களையும் பிராணாயாமங்களையும் செய்வோமையானால் நமது வேலையில் தங்கு தடமின்றி போய்கொண்டே இருக்கலாம். என் அருமை சீடர் ஸ்ரீ ஹரி அவர்களே, நீங்கள் அப்படியே காலை நீட்டி படுங்கள். கையை பக்கவாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உத்தானபாத ஆசனத்தை முதல் நிலை மேலே தூக்குங்கள். எப்படி தூக்கணும்? முதல்ல முட்டு மடக்கப்படாது. முட்டு மடக்க சொல்லும், நீங்கள் நிமிக்கணும். உத்தானபாத ஆசனம் வயிற்றுக்கு தான், அடி வயிற்று பயிருக்கு தான் இந்த ஆசனம். கான்ஸ்டிபேஷன், பைல்ஸ், இன்ன பிற ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவைகளுக்கெல்லாம் இந்த ஆசனம் ரொம்ப முக்கியம். வயிறு பெருசாக இருந்தால் குறையும். அடுத்த ஸ்டேஜ், கால் நிறக்குங்க, இறக்குங்க. அப்படியே இறக்கி கொண்டு வாங்க. அப்படின்னு பாட்டுங்க. இதுதான் கடைசி நிலை. இப்படி 3 நிலைகளில் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். வயிறு குறையும், ஜீரணக்கருவிகள் வேலை செய்யும், கான்ஸ்டிபேஷன் ஏற்படாது. அடிப்பகுதி, முதுவின் அடிப்பகுதியிலே L4 L5 உள்ள பிரச்சனைகளை நீக்கும். இறக்குங்க. நீண்ட மூச்சு எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தானபாத ஆசனம் மீண்டும் ஒரு முறை செய்யும். இதை அர்த்த அலாசனம் என்று கூட சொல்லுவார்கள். இது உத்தானபாத ஆசனத்தின் முதல் நிலை. இப்படி பண்ணால் ஸ்ட்ரெயின் இருக்காது. அவர் கீழே இறக்கத்தான் வயிறு நல்லா அஃபெக்ட் ஆகும். அடுத்த ஸ்டேஜை கொண்டு போங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி கொண்டு வாங்க. எவ்வளவுக்கு உயரம் கம்மி பண்ணுகிறோமோ அதனுடைய பலன்கள் அதிகம். இதில் பார்ப்பதற்கு சின்னதாக தான் இருக்கும், செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். தூக்கி நிப்பாட்ட முடியாது. மூச்சு பிடிக்காமல் செய்யணும். மூச்சு பிடிச்சி செய்தால் இந்த ஆசனத்தில் பலம் கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் மூச்சு பிடிக்கத்தான் சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு மூச்சை பிடிச்சி செய்யலாம், அப்புறம் விட்டுடலாம். மெதுவாக இறக்குங்க. நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். அப்படியே எழுந்து இந்த பக்கமாக திரும்பி அப்படியே படுங்க. பக்கவாட்டில் செய்கிறார்கள், பார்க்க வேண்டும். கையை பின்னால் வைத்துக்கொண்டு இந்த ஆசனத்தை செய்யலாம். செய்யுங்கள். முட்டை சற்று நிமிருங்கள். கையை பின்னால் வைத்துக்கொண்டு செய்தால் கூட கொஞ்சம் சுகமாக இருக்கும். இந்த ஆசனத்தை செய்யலாம். காலை கொஞ்சம் முன்ன கொண்டு போங்க. பின்ன அப்படியே இறக்குங்க. அப்படியே நிப்பாட்டுங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி ஒரு அரை அடி ஒரு அடி உயரத்துக்கு தூக்குனா பலன் அதிகம். கீழே இறக்க இறக்க வயிறு பாகம் அமுங்கும், கீழே முதுகு அடியிலே இழுப்பு ஏற்படும். இதெல்லாம் பார்க்கலாம். மலச்சிக்கல், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பேக் போன் L4 L5 பிரச்சனைகள் எல்லாம் நீக்கவல்ல ஆசனம். மெதுவாக இறக்குங்கள், நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். அப்படியே இருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கணும். அப்படியே நிப்பாட்டுங்க. அப்படியே இறக்குங்க. கீழே காலை இறக்க 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 வயிற்றில் யாரோ அமுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதே மாதிரி முதுகுலையும் யாரே போய் இருக்கும் கிடைக்கும். பார்க்கலாம். மெதுவாக இறக்குங்க. நன்றாக மூச்சு இழுத்து கொள்ளுங்கள். அப்படியே எழுந்து உட்காருங்க. அங்கே பார்க்க உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, ஆசனம் செய்வதற்கு வயது ஒரு தடையாக இல்லை. நம்மளிடம் செய்ய வேண்டும் என்பதும் கட்டாயமில்லை. 5 நிமிடம் செய்யுங்கள், தினமும் செய்யுங்கள். இன்றைக்கி 1 மணி நேரம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து 2 மணி நேரம் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை. அன்றாட கடமையாக தினமும் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் முன்பெண் வளையக்கூடிய ஆசனங்களை செய்து கொண்டு கொஞ்சம் மூச்சு பயிற்சியும் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்தில் போயிட்டே இருக்கலாம். ஆனால் ரெகுலராக பண்ணணும், விடக்கூடாது. 2 வேளையும் பண்ணணும். 3 வேளை சாப்பிட்றோம், ரயிலில் போனாலும் சாப்பிட்றோம், காரில் போனாலும் சாப்பிட்றோம், ஃப்ளைட்டில் போனாலும் சாப்பிட்ருவோம். அது அன்றாட கடமை அல்ல. ஆனால் ஆசனம் செய்வது தான் அன்றாட கடமை என்பதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நீங்கள் ஆசனத்தை பழகுவீர்களானால் என்றும் ஆரோக்கியமாக நெடிது இனிது வாழ்வதற்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.